காரையாறு சொரிமுத்தையனார் கோவிலில் களை கட்டிய ஆடி அமாவாசை திருவிழா. 3 இடங்களில் பூக்குழி இறங்கி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன். ராஜதர்பார், கிடாவெட்டுதல் உள்ளிட்ட சிறப்பு நிகழ்வுகளால் விழா கோலம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் காரையாறு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சொரிமுத்தையனார் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் பிரசித்தி பெற்ற ஆடி அமாவாசை திருவிழா ஆகஸ்ட் 12 மற்றும் 13 ஆகிய 2 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. தென் தமிழகத்தின் முக்கிய ஆன்மீக திருவிழாக்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த விழாவில் நெல்லை, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் பங்கேற்றுள்ளனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி முதல் நாளிலேயே 3 இடங்களில் நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஐயனே அப்பனே என பக்தி முழக்கமிட்டபடி அக்னி குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். ஆண், பெண் பக்தர்கள் என ஏராளமானோர் பூக்குழி இறங்கியதால் கோவில் வளாகம் முழுவதும் பக்தி பரவசமாக காணப்பட்டது. ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு சொரிமுத்தையனார் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அதிகாலை முதலே சிறப்பு பூஜைகள், அலங்காரங்கள் நடைபெற்றன. சங்கிலிபூதத்தார், மொட்டையன் சுவாமி உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. பல்வேறு வகையான அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் மற்றொரு முக்கிய நிகழ்வாக ராஜதர்பார் காட்சி நடைபெற்றது. சொரிமுத்தையனார் மற்றும் பரிவார தெய்வங்கள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய காட்சியை காண பக்தர்கள் திரண்டனர். இதேபோல் திருவிழாவின் பாரம்பரிய முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான கிடாவெட்டுதல் நிகழ்வும் பக்தர்களின் பங்கேற்புடன் நடைபெற்றது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு பாபநாசம் மற்றும் காரையாறு, தாமிரபரணி ஆற்றங்கரைகளிலும் பக்தர்கள் அதிக அளவில் திரண்டனர். அதிகாலை முதலே புனித நீராடிய பக்தர்கள் தங்களது முன்னோர்களுக்கு தண்ணீர் இறைத்து தர்ப்பணம் மற்றும் திதி உள்ளிட்ட முன்னோர் வழிபாடுகளை மேற்கொண்டனர். விழாவிற்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன. தனியார் வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு விழா காலத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருந்த நிலையில் முக்கிய நிகழ்வுகளை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்தது. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் கோவில் வளாகம், பூக்குழி நடைபெறும் பகுதிகள், ஆற்றங்கரை மற்றும் அணுகுமுறை சாலைகளில் காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் இணைந்து தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சுமார் 1000 பேர் கொண்ட காவல் மற்றும் வனத்துறை குழுவினர் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். ட்ரோன் கேமராக்கள் மூலமும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் திருவிழா பகுதிக்குள் தடை செய்யப்பட்ட பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளிட்டவற்றை கொண்டு வருவதை தடுக்க சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. தாமிரபரணி ஆற்றின் தூய்மையை பாதுகாக்கும் வகையில் ஆற்றில் துணிகளை வீசக்கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் குறித்தும் பக்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. சுவாமி தரிசனம், சிறப்பு பூஜைகள், முன்னோர் வழிபாடு, 3 இடங்களில் நடைபெற்ற பூக்குழி இறங்குதல், கிடாவெட்டுதல், ராஜதர்பார் காட்சி உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய நிகழ்வுகளுடன் காரையாறு சொரிமுத்தையனார் கோவிலின் ஆடி அமாவாசை திருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்று வருகிறது. 2 நாள் திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளை காண தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காரையாறு நோக்கி வருகை தந்து வருகின்றனர்.